ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். தாவீதை ஒரு நல்ல ஆயனாக காட்டுகிறார். முதல் பகுதியிலே ஒரு ஆயனாக, ஆண்டவரால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆயனாக முதல் பகுதியிலே அழகாக காட்டுகிறார். இரண்டாவது செய்தியாக தாவீதை ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவராக காட்டுகிறார். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவராக தாவீது ஏற்றுக்கொண்ட போது அந்த ஊரின் மக்களும் எப்ரோனை சார்ந்த மக்களும் எல்லோரும் அவரிடம் வருகின்ற போது சாமுவேல் அங்கே அவருக்கு திருப்பொழிவு செய்கிறார். திருப்பொழிவு என்றால் என்ன? கொம்பிலான எண்ணெய் எடுத்து தலையில் ஊற்றி ஆண்டவரின் பின்னால் அபிஷேகம் செய்கிறது. மொஷியாக் என்று சொல்லப்படுகிறது. மெஸ்ஸையா என்ற ஒரு மீட்பர், கிறிஸ்தோஸ் என்கிற அந்த கிரேக்க வார்த்தையும் மொஷியாக் என்ற எபிரேய வார்த்தையும் அந்த மீட்பரை குறித்து காட்டுகிறது. என்ன மீட்பார்? தன் மக்களை மீட்பார். தன் மக்களை இக்கட்டுகளிலிருந்து, இன்னலிருந்து, துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து மீட்பார். மீட்கிறவர், அதுதான் மெஸ்ஸியா என்கிறவர். அப்போ தாவீதை ஒரு மீட்பராக, மீட்பரின் முன்னோடியாக, இயேசுவின் மகனே, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று பர்த்திமையை கூவுகிறார். அப்போ ஒரு மீட்பராக அந்த இடத்திலே ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது எபூசியர்கள் வாழ்ந்த நகரத்தை தாவீது திட்டமிட்டு தன் படை வீரரை வைத்து அழகான முறையிலே உள்ளே நுழைந்து யாரும் இங்கே வர முடியாது என்று மாயமந்திரம் எல்லாம் செய்து வைத்துக்கிறது. அந்த இடத்தை தாக்கி தாவீது நகரை உருவாக்குகிறார். எபூசியர் நகரம் வெல்லப்பட முடியாத நகரம், யாராலும் கொள்ளையிடப்பட முடியாத நகரமாக இருந்த அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை தாவீது வென்றதன் மூலமாக வெல்ல இயலாத ஒன்றை வென்றவன் என்ற பட்டத்தை பெற்றுக்கொள்கிறார். இல்லைங்களா? அப்போதான் தாவீதினுடைய உன்னதமான ஒரு பராக்கிரமத்தனம், அவர் உன்னதமான ஒரு பலசாலியான நிலைமை, அவருடைய உண்மையான வீரம் அங்கே விளங்குகிறது. யாராலையும் வெல்ல முடியாத, இதுகாரம் வெல்ல முடியாத, 10ஆம் நூற்றாண்டு வரை வெல்ல முடியாத அந்த தாவீதின் கோட்டையை அவரை வெல்கிறார். வென்று தாவீது நகர் என்று பெயர் வைக்கிறார். அவருடைய பேரே வைக்கிறார், சிட்டி ஆஃப் டேவிட். இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் இருக்குதுங்க, சிட்டி ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்கிறார். மவுண்ட் சயோன், சிட்டி ஆஃப் டேவிட் என்று சொல்கிறார்கள். எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நல்ல தலைவன் என்கிறவன் செயற்கரிய செய்பவர். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன செய்தியை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். மனம் மகிழ்ந்து நான் சொல்லுகிறேன். இந்த நற்செய்தி அறிவிப்பு தூதுரைப்பு பணிக்குழுக்கள் இருக்கிறது, தமிழகத்திலே பல இடங்களில் இருக்கிறது, ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் இருக்கிறது. அவர்களுக்கு இடையேயான உரையாடலிலே பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தை சார்ந்த VKS அருள்ராஜ் என்கின்ற அன்பு தந்தை, எங்களுடைய படிக்கும்போது எங்களுக்கு அன்னார், மூத்தவர், சீனியர், அவர் ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டார். தவக்காலத்திலே அவர்களும் அவருடைய பணிக்குழுக்களும் நாம் சந்தித்த வீடுகளின் எண்ணிக்கை 22,000 வீடுகளை சந்தித்திருக்கிறார்கள். எப்படி செய்தீர்கள் என்று நெறியாளர் கேட்டபோது அவர் சொன்னார், நாங்கள் 500 குழுக்கள் இருக்கிறோம். நாங்கள் பாளையங்கோட்டையை தாண்டி சுற்றுவட்டாரம் இருக்கிற எல்லா மரமாவட்டங்கள், தஞ்சாவூர் வரைக்கும் போயிருக்கிறோம் என்று சொல்கிறார். என்ன தலைவிதியா? சூடாக ஒரு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்சம் சுண்டலை சாப்பிட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு பொழுத ஓட்டலாம் இல்லைங்களா? 22,000 வீடுகளை சந்திக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பாடுபட்டிருக்க வேண்டும், எவ்வளவு அழகாக அவர்கள் நேர்த்தியாக திட்டமிட்டு தயாரித்து அதற்கான மக்களை ஒருங்கிணைத்து ஒருமுகப்படுத்தி அவர்களுக்கு ஒரு சீரிய சிந்தனையை கொடுத்து செய்யலாம் என்ற ஒரு எண்ணத்தை, ஊக்கத்தை தந்து, அதை முடித்த பிறகு அது பற்றிய ஒரு விவாதத்தை எடுத்து, அதுதாங்க வாழ்க்கை. நாங்கள் அப்போவே சார் தான் கூப்பிடுவோம், வாத்தியார் அவர் சார் தான் கூப்பிடுவோம். இன்றைக்கும் அவர் ஒரு உன்னதமான ஒரு சாராக இருக்கிறார்.
22,000 குடும்பங்களை தவக்காலத்தில் 40 நாட்களில் சந்தித்து சாதனை புரிந்த செயற்கரிய காரியங்களை செய்பவன் தலைவன். அதுக்கு தான் தலைமைத்துவம். இல்லைன்னா நீ போயிரு. வீணாக இடத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறது. வெட்டி விடு, கட் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லுதே. வீணா இடத்தை அடிச்சுட்டு இருக்கிற 3 வருஷமா வந்து பார்க்கிறேன், பலன் இல்லை, வெட்டிடு. அதான் செயற்கரிய காரியங்களை செய்ய வேண்டும். நம்முடைய திட்டங்கள் விசாலமாக வேண்டும். நம்முடைய திட்டங்கள் விருத்தி அடைய வேண்டும். பலரையும் சென்று சேர்த்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் நாம் சென்று சேர வேண்டும். இவ்வளவு நிறுவனங்கள், இவ்வளவு மருத்துவமனைகள், இவ்வளவு கல்லூரிகள், இவ்வளவு கல்வி சாலைகள், இவ்வளவு காங்கிரிகேஷன்ஸ், இவ்வளவு குருக்கள், நம்ம சாதிக்க நினைச்சா சாதிக்கலாம். ஆனால் இதில் என்ன பெரிய பியூட்டினா, அத்தனை பேர் அறிவாளிங்க, ஒண்டர்ஃபுல்லி டிகிரி ஹோல்டர்ஸ். கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி, பிளான் பண்ணி, மெத்தடாலஜி பண்ணி, ஒர்க் அவுட் பண்ணோம்னாக்க நிறைய காரியங்களை சாதிக்கலாம். ஆனால் என்ன, சூப்பர்ஃபிஷியலான ஒரு காம்ப்ரமைசிங் லைஃப் இருக்கும்போது அந்த தலைமைத்துவம் வீழ்ந்து போகிறது. தாவீது அப்படி அல்ல. யாரும் வெல்ல இயலாத தாவீதின் கோட்டை அவரை வென்று தாவீது நகர் என்று பெயரிட்டு கோலோட்டினார். அதுதான் நம்முடைய தலைவனுடைய பண்பு. அடுத்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவருடைய மென்மையான மனதை பார்க்கிறோம். அவர் மென்மையான மனதை பார்க்குறோம். நீங்கள் சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க, தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க போய் அந்த எதிரினுடைய கோட்டைக்குள்ளாக இருக்கிற அந்த பத்லகேமில் இருக்கிற நுழைவாயில் இருக்கிற கிணத்துல இருக்கிற தண்ணீரை எடுத்துக்கிட்டு உயிரை பணயம் வச்சு தண்ணியை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து குடிங்க ஐயா என்று அரசர் கொடுக்கிறார்கள். அவர் ஆண்டவருக்கு என்று சொல்லி, இதை நான் குடித்தால் உங்கள் ரத்தத்தை குடிப்பதற்கு சமம், என் உயிருக்கு பணயம் வைத்து எனக்கு தண்ணீரை கொண்டு இருக்கிறீர்கள், நான் குடிக்க மாட்டேன் என்று கொட்டிவிட்டார் என்று சொல்லிவிட்டார். அதில் 3 சின்ன கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுறேன். முதலாவது, நல்ல மனசாட்சி. தண்ணியாப்பா கொண்டாப்பா டப்புக்குன்னு முழுங்கிறது கிடையாது. அதில் வாழ்க்கை அவர் தண்ணியை பார்க்கல, அந்த தண்ணியில் அவருடைய தியாகத்தை, அவருடைய உயிரை பணயம் வைத்து அவர் மீது தண்ணியை கொண்டு வருகின்ற அவருடைய முயற்சியை, அவர் மேல் கொண்டிருக்கிற பாசத்தை பார்த்தார். ஒரு வேளை இந்த தண்ணி எடுத்துகிற நேரத்தில் மாட்டியிருந்த செத்துருந்தானுங்கண்ணா, ஐயோ ரத்தத்தை சிந்திருப்பேனே, மாஸ்டர் ரத்தத்தை நான் சிந்திருப்பேனே. அந்த நல்ல மனசாட்சி வேண்டும். எப்போ எல்லா இடத்திலும் நல்ல மனசாட்சி வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இறுதிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு ஃபாதர் இருந்தார். நான் சொல்லிட்டுனான்னு தெரிலனா, அவர் சேலம் மறை மாவட்டத்திற்காக மாதாந்திர கூட்டத்திற்கு வந்தார். திரும்பி போகும்போது ஜீப் மலையில் உருண்டவர் இறந்து போனார். எஸ்டேட்டை பார்த்து கொண்டார், பாண்டிச்சேரி எஸ்டேட்டை பார்த்து கொண்டார். பேராயர் அவருடைய கணக்கை பார்க்கும்போது அவர் 20ஆம் தேதி இறந்தார் என்று வைத்துக்கொள்வோம், 18ஆம் தேதி வரைக்கும் சரியாக கணக்கு எழுதி வைத்திருந்தார். இந்த கணக்கு இவ்வளோ இது உங்களுக்கு இவ்வளோ எழுதி வைத்திருந்தார். அவ்வளோ அப்படியே இருந்தது. எவ்வளவு நேர்மை, நல்ல மனசாட்சி, நல்ல தூய்மையான உள்ளம், எதற்கும் ஆசைப்படாமல், எதற்கும் பேராசைப்படாமல், நிதானமாய் நியாயமாய் வாழ்கிற வாழ்க்கை. அதுதான் நல்ல மனசான்று தாவீதுக்கு இருந்தது. இரண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி அதிகார அத்துமீறல் இல்லை. நான் தான் ராஜா, என்னை கொண்டு வா கூஜா, அதல்ல தாவீதுடைய வார்த்தை. மாறாக உயிரை பணயம் வைத்து கொண்டு வந்திருக்கிறார்களே என்பதனால் அவர் அதிகாரத்தை எந்த விதத்திலும் அத்துமீறல் செய்யாமல், எந்த விதத்திலும் தவறாக பயன்படுத்தாமல் நேரிய வழியில் செயல்படுத்தி ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார். பின்னாளில் வந்த ஏழை எளிய மக்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது. அது காவலாளியாக இருந்தாலும் சரி, அல்லது செயலராக இருந்தாலும் சரி, அல்லது காரியதரிசியாக இருந்தாலும் சரி, அவர் தவறு செய்யக்கூடாது என்பதற்கு தாவீதை முன்னுதாரணமாக ஆசைப்படம் எடுத்து காட்டுகின்றார். அதிகாரம் அப்துல் கலாம் பற்றி அவர்கள் அழகாக சொல்வார்கள். அவர் இறுதி நாளில் இறக்கும் தருவாயிற்கு முன்பாக நார்த் ஈஸ்ட் பகுதியிலே, வடகிழக்கு மாநிலங்களிலே உரையாற்ற அவர் சென்று கொண்டிருக்கிறார். அவரை பாதுகாக்க ஒரு காவலாளி சற்று கடுமையாக வீசுகின்ற குளிர்காற்றிலே நின்று கொண்டு வந்தார். அப்போது அப்துல் கலாம் சொல்கிறார், ஐயா, என்னை யாரும் எதுவும் செய்துவிட மாட்டார்கள், நீங்கள் உட்கார்ந்து பத்திரமாக பயணியுங்கள் என்று கேட்டுக்கொண்டாராம். உரையாற்றும் போது அந்த இடத்தில் அவர் இறந்து விட்டார். ஆனால் அந்த காவலாளி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி மாய்ந்து போகிறார். எவ்வளோ ஒரு மனித நேயம்! அவர் நினைச்சிருந்தா நிற்கட்டும், நம்மளுக்காக பாதுகாக்க நிற்கிறான், எவனா சுட்டானா என்ன பண்ணுறது, இருந்தோம் என்று இல்லாமல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தாமல்
அது வந்து இந்த ஒரு நிலைமை இருக்கிறது. கர்ம வீரர் காமராசரை பற்றி இன்னொரு ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொல்வார்கள். அவர் நல்ல மனிதர், படிக்காத மேதை அறிமாந்தர். அவர் வந்து ஆஃபீஸர் வந்து சொல்கிறாரு, ஐயா அம்மாவிற்கு குடி தண்ணீருக்காக பைப்பு போடுறோம் உங்களை என்று சொல்கிறார்கள். அப்போ காமராஜர் பேப்பர் படிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் போடும்போது போடுங்கள், அம்மாவுக்கு மட்டும் போட வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை என்று சொன்னார். ஒரு பைப்பு போடுறது என்னங்க பெரிய விஷயமா? ஒரு பிளாஸ்டிக் பைப்பு போகிற தண்ணி வர்றது, வீட்டில் தண்ணி இல்லை, அந்த அம்மாவுக்கு போய் தண்ணி போய் எடுத்து வயசான அம்மா, காமராஜருக்கே வயசாகிடுச்சு, அவங்க அம்மாவுக்கு இன்னும் வயசாகும், வயசான காலத்தில் தண்ணி எடுக்குதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு, அது இன்னொருத்தர் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு கெஞ்சி கேட்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பைப் போடுறாங்கன்னு நினச்சதுக்கு, இந்த ஊருக்கே நீங்கள் போடும்போது போட்டால் போதும், இப்போ எங்களுக்குன்னு போடணும் அவசியம் இல்லை. அதிகார அத்துமீறாத ஒரு தன்மை ரொம்ப வளமான ஒன்றாக இருக்கும். மூன்றாவது கடைசியாக சொல்லும்போது பார்க்கும்போது, நல்லதை காணுகிற மனம் தாவீதுக்கு இருந்தது. தாவீதுக்கு அந்த வீரர்களை பாராட்டி அழகாக சொல்லுகிறார், உங்கள் இரத்தத்தை குடித்தவனாக வேணே என்று சொல்லி நல்லதை, அவருடைய நல்ல மனதை, இரத்தத்தையே விளையாக்கி தண்ணீர் கொண்டு வரக்கூடிய மனப்பான்மை அவர்களுக்குள்ள இருந்ததை தாவீது உணர்ந்து பார்த்து நன்றி சொல்கிறார். நல்லதை காணுகிற மனம் நமக்கு வேண்டும். எல்லா இடத்துலையும் ஒன்று, எல்லாரும் நல்லவங்க, யாருங்க கெட்டவங்க? எல்லாரும் நல்லவங்க, எல்லாருக்குள்ளாவும் ஏதாவது ஒரு நல்லது இருக்குதான் செய்கிறது. நாளைக்கு தூக்கு மேடைக்கு போகிற மனிதனுக்கு கூட ஏதாவது ஒரு நல்லது இருக்கத்தான் செய்யும். அந்த நல்லதை கண்டு அந்த நல்லதோடு உறவாட நம்ம அழைக்கப்படுகிறோம். நம்ம அடுத்தோடு இருக்கிற தீமையை கண்டு விலகி போக நம்ம அழைக்கப்படுவது கிடையாது. கண்டும் விலகி சென்றார்கள் என்று லேவியனை பற்றி, குருவையும் பற்றி பைபிள் சொல்லுகிறது. ஆனால் கண்டு மனம் இலகி அருகில் வந்து கட்டு போட்டு கழுது மேல் உட்கார வைத்து சத்திரத்துக்கு அழைத்து சென்று தெனாரியத்தை கொடுத்து நாளைக்கும் அந்த தருகிறேன் மீதியை என்று சொல்லுகிற மனநிலை தான் நமக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ அதிகாரத்தை நிறைவு செய்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஆசைப்படுகிறோம். என்னவென்றால், ஆண்டவர் அவரோடு இருந்தார் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை மிக அருமையான வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் அவரோடு இருந்தார். இவ்வளவு நல்ல காரியங்களும், இவ்வளவு நல்ல மனசாட்சியும், இவ்வளவு நல்ல ஒரு மனிதநேய பண்பும் ஒருவர்களாக இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரோடு இருந்தால் அன்றி இதையெல்லாம் செய்ய முடியாது. அதான் வந்து திருத்தூதர் பணி நூல் 3ஆம் அதிகாரம் அழகு வாயிலே தர்மம் கேட்பவன் உட்கார்ந்திருப்பான். அவன் பேதுரும் யோவானும் அங்கே வந்தபோது அவர்கள் ஏதாவது தருவார்கள் என்று சொல்லி அண்ணாந்து அவளோடு பார்ப்பான். அப்பொழுது பேதுரு சொல்வார், ஐயா, எங்களிடம் பொன்னோ பொருளோ இல்லை, நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொல்லும்போது அவன் துள்ளி குதித்து ஓடுகிறான். அதான் உண்மை. ஆண்டவர் நம்மோடு இருந்தால் காசு பணம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம், எல்லாத்தையும் சாதிக்கலாம் என்பதுதான் இந்த அதிகாரத்துடைய இனிமையான செய்தி என்று சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி தந்தை அவர்களே. இனிய இதயங்களே, இதுவரை நாம் குறிப்பேட்டு புத்தகத்தின் முதல் புத்தகத்தின் 11ஆம் அதிகாரத்துக்குண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த பகுதியின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். குறிப்பேடு முதல் நூல், அதிகாரம் 11. எனவே இஸ்ரவேலர் அனைவரும் ஒன்று திரண்டு எபிரோனிலிருந்த தாவீதிடம் வந்து, இதோ நாங்கள் உம் எலும்பும் சதையுமாயிருக்கிறோம். சென்ற நாள்களில் சவுல் அரசனாயிருந்த போதும் நீர்தாம் இஸ்ரவேலரின் எல்லா போர்களிலும் தலைமை தாங்கினீர். என் மக்களாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து அவர்களின் தலைவனாயிருப்பாய் என்று உம் கடவுளாகிய ஆண்டவரும் உம்மிடமே சொன்னார் என்றார்கள். இஸ்ரவேலரின் மூப்பர்கள் எல்லாரும் எபிரோனிலிருந்த அரசரிடம் வந்தார்கள். ஆண்டவர் திருமுன் தாவீது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆண்டவர் சாமுவேல் வழியாக உரைத்தபடி அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் அரசராக திருப்பொழிவு செய்தார்கள். பின்பு தாவீதும் இஸ்ரவேலர் அனைவரும் எருசலேமுக்கு சென்றனர். அது அந்நாட்களில் எபூசி என்று அழைக்கப்பட்டது. எபூசியர் அங்கே அப்பகுதியில் வாழ்ந்து வந்தனர். எபூசு வாழ் மக்கள் தாவீதை நோக்கி, நீர் இங்கு நுழையவே முடியாது என்றனர். ஆயினும் தாவீது
சீயோன் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகர் ஆயிற்று. தாவீது எபூசியரை முதலில் வெட்டி வீழ்த்துபவன், படைத்தலைவனும் தளபதியுமாயிருப்பான் என்று அறிவித்திருந்தார். செருயாவின் மகன் யோவாபு முதலில் உட்புகுந்தார். எனவே அவர் படைத்தலைவர் ஆனார். தாவீது அக்கோட்டைக்குள் வாழ்ந்ததன் காரணமாக அது தாவீதின் நகர் என்று அழைக்கப்பட்டது. அவர் கிழக்கில் இருந்த பள்ளத்தை நிரப்பி நகரை சுற்றிலும் மதில் எழுப்பினார். யோவாபு நகரின் ஏனைய பகுதிகளை பழுது பார்த்தார். படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. ஆண்டவர் இஸ்ரவேலரை குறித்து உரைத்த வாக்கின்படி தாவீது அரசராவதற்கு இஸ்ரவேல் மக்கள் அனைவரோடும் அவருக்கு உறுதுணையாயிருந்த தாவீதின் ஆற்றல் மிகு வீரர்களின் தலைவர்கள் இவர்களே. தாவீதின் ஆற்றல் மிகு வீரர்களின் பெயர் பட்டியல்: அக்மோனியின் மகன் யாசோபயாம், இவர் 30 தலைவர். தம் ஈட்டியால் 300 பேரை ஒரே நேரத்தில் குத்தி கொன்றவர். அவரை அடுத்து அகோகியராகிய தோத்தோவின் மகன் எலையாசர், இவர் மாவீரர் 3 ஒருவர். பெலிஸ்தியர் போரிட படை திரட்டி கொண்டு வந்திருந்த பொழுது பஸ்தம்மில் தாவீதுடன் இருந்தார். வார்கோதுமை பயிர் நிறைந்த ஒரு வயல் அங்கிருந்தது. மக்களோ பெலிஸ்தியருக்கு அஞ்சி ஓடினர். அப்போது அவர்கள் அவ்வயலின் நடுவே நின்று கொண்டு அதை காத்து பெலிஸ்தியரை முறியடித்தனர். இவ்வாறு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தருளினார். பெலிஸ்தியரின் படை ரபாயிம் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கி இருந்தபோது 30 தலைவருள் 3 அதுல்லாம் குகைக்கு சென்றனர். தாவீது கோட்டைக்குள் இருந்தார். பெலிஸ்தியரின் பாளையம் பெத்லெகேமில் இருந்தது. ஒரு நாள் தாவீது பெத்லெகேம் நுழைவாயிலில் உள்ள கிணற்று நீரில் கொஞ்சம் யாராவது குடிக்க கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று ஆவலுடன் கூறினார். அப்போது அந்த 3 பெலிஸ்தியரின் பாளையத்தின் உள்ளே துணிந்து சென்று பெத்லெகேம் நுழைவாயிலில் இருந்த கிணற்று நீரை மொண்டு தாவீதிடம் கொண்டு வந்தார்கள். தாவீதோ அதை குடிக்க மனமில்லாமல் அதை ஆண்டவருக்கென்று கீழே கொட்டிவிட்டார். நான் இதை செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. தங்கள் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாத இந்த மனிதரின் இரத்தத்தை நான் குடிப்பது எப்படி? இவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது இந்த தண்ணீரை கொண்டு வந்தனரே என்று கூறி அதை குடிக்க மறுத்துவிட்டார். அந்த மாவீரர் 3 இத்தகையவற்றை செய்தனர். யோவாபின் சகோதரராகிய அபிசாய் 30 தலை சிறந்தவர். இவரே தம் ஈட்டியால் 300 பேரை கொன்றவர். எனவே 30 பெயர் பெற்றவராயிருந்தார். இவர் 30 மிகுந்த புகழ் பெற்றிருந்தார். எனவே அவர்களுக்கு தலைவராயிருந்தார். ஆயினும் முந்தின 3 அவர் சமமானவர் அல்ல. கப்சியேலை சார்ந்தவரும் வலிமை மிக்கவருமான யோயாத்தாவின் மகன் பெனாயா தீரச் செயல்கள் பல புரிந்தார். மோவாபிய வீரர் 2 கொன்றார். மேலும் உறைபனி நாளில் ஒரு குழியினுள் இறங்கி அங்கிருந்த சிங்கத்தை கொன்றார். 5 முழ உயரமுடைய ஒரு எகிப்தியனையும் இவர் கொன்றார். அந்த எகிப்தியன் கையில் தறிக்கட்டை போன்ற ஈட்டி இருக்கையில் இவர் ஒரு தடியோடு அவனுக்கு எதிராகச் சென்று அந்த எகிப்தியனின் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அதே ஈட்டியால் அவனை கொன்றார். யோயாத்தாவின் மகன் பெனாயா இத்தகையவற்றை செய்து மாவீரர் 3 பெயர் பெற்றவராயிருந்தார். 30 அவர் முதல்வராயிருந்தாலும் முந்தின 3 அவர் இணையானவர் அல்ல. அவரையே தாவீது தம் மெய்காப்பாளருக்கு தலைவராக நியமித்தார். படையின் மாவீரர் பின்வருமாறு: யோவாபின் சகோதரர் அசாவேல், பெத்லெகேமை சார்ந்த தோத்தோவின் மகன் எல்கானான், அரோரியரான சம்மோத்து,
பெலோனியரான ஏலேசு, தெக்கோவாவை சார்ந்த இக்கேசின் மகன் ஈரா, அனதோத்தியரான அபியேசர், ஊசாயரான சிபக்காய், அகோகியரான ஈலாய், நெட்ரோபாயரான மகராய், நெட்ரோபாயரான பானாவின் மகன் ஏலேது, பென்யமீனின் குலத்தில் கிபையாவை சார்ந்த எரிபாயின் மகன் இத்தாய், பிராத்தோனியரான பெனாயா, காகசு நீரோடை பகுதியைச் சார்ந்த ஊராய், அர்பாயரான அபியேல், பகரூமியரான அஸ்மலேத்து, சால்போனியரான எல்யக்பா, தீசோனியரான ஆசேமின் புதல்வர், ஆராரியரான சாகேயின் மகன் யோனத்தான், ஆராரியரான சாகாரின் மகன் அகியாம், ஊரின் மகன் எலிபால், மெக்கராயரான ஏபேர், பெலோனியரான அகியா, கர்மேலியரான எட்சரோ, எஸ்பாயின் மகன் நாராய், நாத்தானின் சகோதரர் யோவேல், அக்ரியின் மகன் மிப்கார், அம்மோனியரான செலேக்கு, பெயரோத்தியரான நகராய். இவர் செருயாவின் மகனான யோவாபின் படைக்கலன் சுமப்பவர். இத்ரியரான ஈரா, இத்ரியரான காரேபு, இத்தியரான உரியா, அக்லாயின் மகன் சாபாத்து, ரூபன் குல தலைவரும் சீசாவின் மகனுமான அதீனா. இவரோடிருந்த 30 பேர். மாக்காவின் மகன் ஆனான், மித்னியரான யோசபாற்று, அஸ்தராயரான உசியா, அரோயேரியரான ஓதாமின் புதல்வர் சாமா, எயியேல், தீட்சியரான சிம்ரியின் மகன் எதியவேல், அவன் சகோதரர் யோகா, மகவாயரான எலியேல், எல்நாமின் புதல்வர் எரிபாய், யோசவியா, மோவாபியரான இத்மா, மெட்சோபாயரான எலியேல், ஓபேது, யகசியேல் என்பவர்களே. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 11ஆம் அதிகாரம் 1 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வரைக்கும் ஆசிரியர் முழுமைக்கும் முழுமையாக எல்லாவற்றையும் தாவீதுக்கே செலவிடுகிறார். தாவீதை எப்போது அப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்கிறார்.